குழந்தைக்கு பர்த்டேன்னு சொன்னீங்க, குழந்தைய என்ன காணும்? அதை ஏன் கேக்குறீங்க? மாடியில இருந்து கீழே வரவே மாட்டேங்கிறா. ஷாலினி, சீக்கிரம் மாமா, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வாமா. ஷாலு, கேக் வெட்டுமா? நான் வெட்ட முடியாது மம்மி. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. டாடி வராம நான் கட் பண்ண மாட்டேன். ஷாலு, ஷாலு கோமாடா? என்னப்பா இது? குழந்தை பிறந்த நாள்ல கூட இவ்வளவு லேட்டா வர? என்னமா பண்றது, வெளியே போன முக்கியமான வேலையா, லேட் ஆயிடுச்சு. வா 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 வா. ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் கேக் வெட்டட்டுமா? வா வா வா, வெட்டலாம் வெட்டலாம். குழந்தை பர்த்டேயும் அதுமா, யாரும் பாடாம இருக்கீங்களே. யாராவது பாடுங்களேன். யாராவது பாட்டு பாடுங்களேன். யாரும் பாட வேண்டாம், நானே பாடுறேன். என் கண்ணு, என் ராஜாத்தே, எப்படி பாடுன? ஏர்போர்ட்ல இருந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தீன்ஷா ரூம் பண்ணனும் ஃபோன் பண்ணாருங்க. விஐபி ரூம்ஸ் தவிர எல்லா ரூம்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. உங்க ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்தா கொடுக்கலாம் சார். பேர் என்ன சொன்னீங்க? டாக்டர் தீன்ஷா. மனோதத்துவத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கடந்த காலத்தை மறந்தவங்க, பூர்வ ஜன்மம், இப்படி அபூர்வமான கேஸுகளை கியூர் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு தலைசிறந்த டாக்டர்னா பாத்துக்கங்களேன். அவரை நான் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். உங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? மிஸ்டர் மோகன், ஒருத்தர் இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, ஒரு மனோதத்துவ டாக்டர். பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அதை உங்ககிட்ட சொல்ல போய் அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது டாக்டர்? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க மிஸ்டர் மோகன், எந்த ஒரு விஷயத்தையும் பூட்டி வைக்கிற வரைக்கும்னா அது நமக்கு எஜமா. அதையே பகிரங்கப்படுத்திட்டா அதுக்கு நாம எஜமா. எது பெட்டர்னு நினைக்கிறீங்க டாக்டர்? என்னால மறைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல.
உங்களை கடவுளுக்கு சமமா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நாள் இதே ரூம்ல என் கண்ணு முன்னாலேயே ஒருத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளுக்கு உயிர் போன அதே நேரத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை டாக்டர், அது இறந்து போன அவளே எனக்கு குழந்தையா பிறந்திருப்பாளோன்னு பயமா இருக்கு. நீங்க அவளை கிளினிக் கூட்டிட்டு வாங்க. தாத்தா, உங்க பேர் என்ன? தீன்ஷா. தீன்ஷா. ம். 1 2 3 ஷா. டாக்டர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஐயோ டாடி, ஒரு டாக்டர் இல்ல. என்ன? டாக்டர்னா டெஸ்டோஸ்கோப், ஊசி அதெல்லாம் இருக்கணுமே. இவர்கிட்ட இல்லையே. டாக்டர், உனக்கு அம்மாவை பிடிக்குமா, அப்பாவை பிடிக்குமா, இல்ல பாட்டியை தான் பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். ம். ஏன் அம்மா பாட்டி எல்லாம் பிடிக்காதா? சே சே, பிடிக்கவே பிடிக்காது. ஏமா உனக்கு சூரியன் பிடிக்குமா, நிலா பிடிக்குமா? பெரிய ரவுண்ட் நிலா. ம். உனக்கு என்ன கலர்மா பிடிக்கும்? ரெட் கலர். I see. மிஸ்டர் மோகன், நிறைவேறாத ஆசைகளோட செத்து போறவங்க ஆவியா மாதிரி அலக்கடைக்கிறதும் உண்டு, தெய்வமாகி அருள் பாவிக்கிறதும் உண்டு. நம்ம ஊர் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்க தாத்தா மாதிரி இருக்கு, எங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சில குழந்தைகளை சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்க குழந்தை. உங்களை நேசிச்ச பொண்ணு உயிர் விட்ட அதே நேரத்தில் உங்க குழந்தை பிறந்ததாலே அந்த பெண்ணினுடைய ஸ்டைல், அந்த பெண்ணினுடைய ஆம்பிஷன்ஸ், அந்த பெண்ணினுடைய நேச்சர் இதெல்லாம் இருக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போதைக்கு அனலைஸ் பண்ணதுல இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். டாக்டர், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? அப்படி ஏதும் வர சான்ஸ் இல்லை. அப்படி ஏதாவது வந்தா என்னை கான்டாக்ட் பண்ணு. தேங்க்யூ டாக்டர். அத்தை, ஏத்த மாயப்பொடி கீப்பொடி ஏதாவது முந்தாடையில முடிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏமா? இல்ல, எங்க அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு உங்க புள்ள சொல்ற மாதிரியே பாட்டி வந்தாதான் சாப்பிடுவேன்னு உங்க பேத்தியும் அடம் பிடிக்கிறா. போனா குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல வாங்க. குழந்தைய நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன் பாரு. குடு, இந்தாங்க. அடியே என் தெய்வமே, வாடி என் பக்தையே. மரியாதை சும்மா பரதநாட்டியம் ஆடுது. என் ஷாலினி கண்ணு, நீ இப்ப சாப்பிடுவியா? என் சண்முக சுந்தரி, நீ இப்ப பாடுவியா? மரியாதை இப்ப ரெக்கார்ட் டான்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஷோ, சும்மா இரு. ஆமா. ஏன் கோட நிலவே, குருவி கோளான் தாமரையே, ஏன் தேமதுர மீனாட்சி, தெற்கு வாசல் கோபுரமே, ஏன் ரோசா பூவே, ருதுவான மல்லிகையே. என்ன பாட்டியும் பேத்தியும் ஒண்ணு கூடி எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி பாடவும் ஆரம்பிச்சிட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? கோடாங்கி மாமா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருன்னா இவங்க பாட்டுக்கும் அவர் பம்பைக்கும் சும்மா கும்னு இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும். நீ சாப்பிடுமா? பாட்டி, இந்த மம்மி டாடியும் கெட் அவுட் சொல்லுங்க. கட் அவுட். ஐயோ, கட் அவுட் இல்ல பாட்டி, கெட் அவுட். GET கெட், OUT அவுட் சொல்லுங்க. GET கெட், OUT அவுட். நான் ஒரு பாட்டு பாடுவேனா, நீ கேப்பியா? எங்க பாடு பார்க்கலாம்.
ஏ ராஜா இப்படியே கொறிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உடம்பு வர்றது? இங்க பாருங்க, குழந்தைய பிசாசு கிசாசுன்னு சொன்னீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க தான் பிசாசு. அழாதடா. அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா. டேய், ஷாலினி புவனாவுக்கு முதல் குழந்தை மட்டும் இல்லடா, கடைசி குழந்தையும் அவதான்டா. பாசம்னா அப்படித்தாண்டா இருக்கும். உன்னை யாராச்சும் அடிச்சா என்னால பொறுத்துக்க முடியுமா? நீ போய் அவளை சமாதானப்படுத்துடா. நீங்க வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லடா, வயசாயிடுச்சுல, அதான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன், அவ்வளவுதான். நீ போய் அவளை சமாதானப்படுத்தி வை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, வாங்கம்மா. போன்னு சொன்னேன்ல, போடா. ஐயோ போடாண்ணா. அந்த குழந்தை உங்க அம்மா கழுத்து நெரிச்சுதா? அரே ஷூர்? ஆமா டாக்டர், என் கண்ணால பார்த்தேன். நான் போய் எங்க அம்மாவை காப்பாத்தலைன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. தூசி பட்டு கூட எங்க அம்மா கண் கலங்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் இன்னைக்கு என் குழந்தையால எங்க அம்மா கதறி துடிச்சிட்டாங்க. அந்த ஆத்திரத்துல நான் ஷாலினி அடிச்சிட்டேன். இறந்து போன அந்த பொண்ணுக்கு உங்க அம்மாவை தெரியுமா? தெரியும் டாக்டர். எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்க எங்க அம்மா கிட்ட தான் சம்மதம் கேட்டேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் தரலன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்ன? உனக்கு மட்டும் இல்ல, உன் மருமகளுக்கும் வேணும்னா பிறக்க போற குழந்தைக்கு எத்தனை கோடி ரூபாய் வேணும்னாலும் தரேன்னு கெஞ்சினா. கெஞ்சினா? ஆமா டாக்டர். அதுக்கு உங்க அம்மா சம்மதிக்கல இல்லையா? ஆமா. மிஸ்டர் மோகன், உங்களோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உங்க அம்மா தான், இஸ் இட்? எஸ் டாக்டர். சோ அவளுக்கு நீங்க கிடைக்காம போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான்னு அந்த பொண்ணு மனசுல அழுத்தமா விழுந்திருக்கு. ஒண்ணு செய்யுங்க மிஸ்டர் மோகன், கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தை கண்ணு உங்க அம்மா மேல படாம பாத்துக்குங்க. முடிஞ்சா 2 பேரையும் செப்பரேட் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொன்னுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல். மா 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 போனா அம்மா மாடியில் இருக்காங்களா? எப்படி இருப்பாங்க? நாளைக்கு அழகர் ஆத்துல இறங்குறத பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னு நீங்க தானே மதுரைக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க. புறப்பட்டு போயிட்டாங்களா? உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. இப்பதான் புறப்பட்டு போறாங்க. போனா ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்றதுக்கு நீ சம்மதிக்கணும். ஷாலினிய ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துலான்னு பாக்குறேன். எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, அதையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நான் என்ன சுவத்தையும் சோஃபாயுமா பாத்துட்டு இருக்கிறது? அத்தை எப்போ வருவாங்கன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்? ஏனா அவங்க போறேன்னு சொன்னதுதான் தாமதம். இடுப்புல ஏறி உட்காந்துட்டு நானும் உங்க கூட வருவேன்னு அடம் பிடிச்சா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொன்னுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல்.
குழந்தைகளுக்கு துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரலம்மா. ஷாலு 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 பாட்டி எங்கம்மா? பாத்தியா டாடி? ட்ரெயின் போய்கிட்டே இருந்துச்சு, அப்போ ஒரு பிரிட்ஜ் வந்துகிட்டே இருந்துச்சா, கீழாக்கல தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சா, பாட்டி இதுல தம் கடின்னு கத்திட்டாங்க. நீங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நீங்க சாப்பிட்டாதா நானும் சாப்பிடுவேன்னு குழந்தைய அடம் பிடிக்கிறா. குழந்தையா? குழந்தையா இது? எங்க அம்மாவை கொண்டு பழுத்திட்ட இதுவா குழந்தை? நோ நோ நோ! டாடி டாடி, பாட்டியே செத்து போனாங்க. பாட்டி போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. பாட்டி இல்லாம என்னால இருக்க முடியாது டாடி. எனக்கு யாரு பாட்டு பாடுவாங்க? எனக்கு யாரு சோறு போடுவாங்க? என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. என்னையும் ரயில இருந்து தள்ளி விட்டுருங்க டாடி. அந்த குழந்தை தான் உங்க அம்மாவை கொன்னுச்சுங்கிற உண்மை உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லல டாக்டர். குழந்தைக்கு ஜலதோஷம்னாலே பதைச்சு போறவ அந்த உடம்புல இப்படி ஒரு பழி வாங்குற ஆவி இருக்குன்னு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுடுவா டாக்டர். அந்த குழந்தை தான் உங்களுக்கு முதலும் கடைசியும் இல்லை? ஆமா டாக்டர். அதனால்தான் நான் என் உயிரையே வச்சிருந்த என் தாயை கொன்னப்புறமும் அவளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் டாக்டர், என் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆவியை பிரிக்கவே முடியாதா? மிஸ்டர் மோகன், விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதுல இந்த ஆவி விஷயமும் ஒண்ணு. அணுவை தொலைச்சு கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனா இந்த ஆவி விஷயத்துல மட்டும் எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்படின்னா என் குழந்தையோட கதி? இந்த உலகத்தை விஞ்ஞானம் மட்டும் காப்பாத்திக்கிட்டல மிஸ்டர் மோகன், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. ஓம் க்ளீம் சௌ ரிங்க்லீ வாவா. ஓம் க்ளீம் சௌ ரிங்க்லீ வாவா. ஓம் க்ளீம் வாவா. ஓம் பகவதே நமக. ஓம் பகவதே நமக. நம்மட கண்ணால காணாத்தத பிரத்தியார் சொல்ல கேட்டு உண்மைன்னு ஒத்துக்கிறதுக்கு பேர்தான் நம்பிக்கை. எந்த மோனே அறியோ? சரி சாமி. இங்கன இந்த உலகத்துல
நாம கண்ணால பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பல விஷயங்கள்ல இந்த ஆவி விஷயமும் ஒண்ணாக்கும். எங்கன பூமியில உற்பத்தியாகன பொருள் ஆகாரமாகி மறுபடியும் பூமிக்கே வந்து சேருந்தோ அதே மாதிரி மனுஷ உடம்புல இருந்து வர்ற ஆத்மா மறுபடியும் மனுஷனாவோ அல்லது வேற ஏதோ ஜீவனாகவோ திரும்பி வந்து சேருங்கிறது ஒரு நம்பிக்கை. അങ്ങനെ பிரிஞ்சு போகுന്ന ஆவி பூரண திருப்தியோட வாழ்ந்திருந்தால் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிட்டும். இல்லைங்கில் ஏதோ ஆசைகள் அரைகுறையா நிறைவேறாம இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த ஆவி மறுபடியும் மறுபடியும் சுத்தி கொண்டே இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனாலதான் எந்த மதத்தை சேர்ந்தவங்க இறந்து போனாலும் ஏதாவது ஒரு வழியில அந்த ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஒவ்வொரு வருஷமும் உயிர் விட்டு அதே நாள்ல திதிங்கிற பேர்ல கர்ம காரியங்கள் செய்யறது. அதே சில ஆவிகள் சந்தோஷமா ஏத்துக்கிறதும் உண்டு, சில ஆவிகள் தொலைஞ்சு போறதுன்னு விட்டுறதும் உண்டு. அது அந்த அந்த ஆவிகளின் மனோபாவத்தை பொறுத்துதாக்கும். உண்மைதான் சாமி. நீங்க தான் எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றணும், என் குடும்பத்தையும் காப்பாற்றணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் லக்ஷ்மி. அவளை புதைச்சிருக்காங்களா? ஆமா சாமி, அவ கிறிஸ்டியன் கேர்ள். அவங்க மத சம்பிரதாயப்படி அவளை பெட்டிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க. க்ஷமிக்கணும், என்னால നിങ്ങൾക്ക് பரிகாரம் சொல்ல முடியாது. சாமி நீங்க முடியாதெങ്കിൽ முடியாதுதான். நீ போய்க்கோ. சாமி, உங்களை என் குடும்பத்தை காப்பாத்த போற கோவில்னு நினைச்சேன். பரவாயில்ல சாமி, பரவாயில்ல, நான் வரேன். சுவாமி, பாவம் அவர், ஏதாவது பரிகாரம் சொல்லி அனுப்ப கூடாதுங்களா? மோனே, செத்து போனவ இந்து பெண்ணா இருந்தா அவளை எரிச்சிடுன்னு சொல்லலாம். மதத்துக்கு மதம் நம்பிக்கை வித்தியாசப்படுறது மோனே. சுவாமி, அந்த பணத்தை எரிச்சிட்டா அந்த குழந்தை சரியாயிடுமா? எரிக்கிறது வெறும் நம்பிக்கை மாத்திரமல்ல, இதத்தന്നെ நம்ம சாஸ்திரத்திலையும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் சுவாமி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த சவப்பெட்டியில எது இருக்கவா போகுது? அந்த சவப்பெட்டியில சின்ன புழு பூச்சி எது இருந்தாலும் அதை எரிச்சிடுறது நல்லது. இதையேதான் குண்டலி மாந்திரீகத்துல வார்த்ரோக வர்மம்ங்கிற அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமா சொல்லி இருக்காங்க. ஜிபேச்ச பேத குணமூர்த்தே ஜெகத் சித்மனி சோச்சா பாவ முகரகளை ஸ்மேதா. ஓம் பகவதே நமः. ஓம் பகவதே நமः.
Ha 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 ha!